Hi friends, welcome to the Showtime channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2018ல வெளியான ஓஷன்ஸ் 8 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ 8 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா அதை யாராலையும் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்படி என்னதான் இவங்க செஞ்சாங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் டெபி ஓஷனை ஜெயில காட்டுறாங்க. பரோலுக்கு அப்ளை பண்ணிட்டு ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் அவங்க கிட்ட வந்துட்டு வெளியே போனா கிரிமினல்ஸ் யார் கூடயும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் பழக மாட்டேன், தப்பான ஆளு கூட சேர்ந்ததுனாலதான் இங்க வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வெளியே போனா ஒரு சிம்பிளான லைஃப் தான் வந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டைலா வராங்க. அங்க இருக்கிற போலீஸ் கேக்குறாங்க, சிம்பிளான லைஃப் வாழணும்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கு சொல்றாங்க, அந்த மாதிரி அப்பாவியா பேசினாதான் வந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் எடுத்து கட்டுறாங்க. யாரோட வாட்ச் இது அப்படின்னு போலீஸ் கேட்கவும் என்னோட வாட்ச் தான், நான் திருடிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, அவனு இதை வேற யார்கிட்ட திருடி தான் வந்து வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. வெளியில வந்ததும் நேரா ஒரு காஸ்மெட்டிக் கடைக்கு ஹீரோயின் போறாங்க. கையில சென்ட் பாட்டில், லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஐட்டம்லாம் எடுத்துட்டு பில் கவுண்டர் கிட்ட போறாங்க. நான் இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கவுண்டர்ல இருக்கிறவங்க வந்துட்டு ரெசிப்ட் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டதும் ரெசிப்ட்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி கிரெடிட் கார்டு இருந்தா கொடுங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி விடுங்க, நான் இந்த ரிட்டர்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல எல்லாத்தையும் போட்டுட்டு சாமர்த்தியமா காசே கொடுக்காம அப்படியே அங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. ரிசப்ஷன்ல வந்து வெக்கேட் பண்றதுக்கு ஒரு கப்பல் வந்து பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் பேரு, அந்த ரூம் நம்பர் எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு அந்த கப்பல் வெளியில போனதும் அவங்க பேசுற மாதிரியே போன்ல பேசி அதே ரூமை மறுபடியும் புக் பண்ணிட்டு அங்க போய் பைசா செலவு இல்லாம செட்டில் ஆகுறாங்க. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹீரோயின் வந்து எவ்வளவு பெரிய கேடி அப்படின்னு. இப்ப ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டா காட்டுறாங்க. இவங்க பேர் வந்து லூ. தண்ணியை மிக்ஸ் பண்ணி போலியான சரக்கை வந்து வித்து அதுல வியாபாரம் பண்றவங்க அவங்க. லூ வந்து நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ண வராங்க. கார்ல வந்து ஹீரோயின் வந்து இவங்க கிட்ட ஒரு கிஃப்ட தராங்க. இது என்ன திருடின பொருளா அப்படின்னு சொல்லி லூ கேட்டதும், திருடுறது பிடிக்கல அப்படின்னா நான் சொல்ல போற விஷயமும் உனக்கு கண்டிப்பா பிடிக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம என்ன கடையில போய் திருட போறோம் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, இல்ல நம்ம வந்து நகை கடையில போய் திருட போறோம், அதுவும் 50 அடி ஆழத்துல ஒரு லாக்கர்ல பத்திரமா போட்டு இருக்கிற நகையை திருட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு லூ கேட்கவும், நாம அடிக்க தேவையில்ல, அதுவே நம்ம கிட்ட வரும் அப்படின்னு டெபி சொல்றாங்க. லூ வந்து ஹீரோயினை வந்து அவங்க வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஒரு ஆர்ட் கேலரிக்கு வந்து போறாங்க. அந்த கேலரி ஓனர் வந்து ஹீரோயினை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டு அவங்க கிட்ட போறான். இவன் பேர் தான் கிளாட். இவனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வந்து ஏதோ ஒரு முன்பகை இருக்கு போல. அதனால வந்து அவனை மிரட்டிட்டு அவங்க அப்படியே போறாங்க. ஹீரோயின் வந்து லூவை ஒரு மியூசியத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ மியூசியம் உள்ள நமக்கு இப்ப காட்டுறாங்க. நிறைய செக்யூரிட்டி கேமராலாம் அங்கங்க இருக்கு. செக்யூரிட்டி எல்லாம் வேற நின்னுட்டு இருக்காங்க அங்கங்க. இப்போ லூ சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட, நம்ம ஏதோ ஒரு சரக்கடையை திருட போல ஒரு மியூசியம் போய் திருட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம மியூசியம் திருட போல மியூசியமுக்கு வர ஒரு ஆள் கிட்ட இருந்து நம்ம நகையை அடிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 பேர் நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு லூ சொல்றாங்க. 7 பேர் போதும் திருட அப்படின்னு இவங்க ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்றாங்க. எல்லா வருஷமும் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி எங்க நிகழ்ச்சி நடத்த கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் டாஃப்னி அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ அந்த டாஃப்னியை நம்ம காட்டுறாங்க. பிரஸ் மீட்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டர், உங்க காஸ்டியூம் டிசைனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து டிசைனர் ஒன்னும் நான் செலக்ட் பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு பேசிக்கிறாங்க. ஓ அப்ப இவங்களுக்கு டிசைனர் தேவை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் அப்படிங்கிற ஒரு டிசைனர் வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து டிசைட் பண்றாங்க. ரோஸ் நிறைய பண பிரச்சனைல இருக்காங்க. அவங்க வீட கூட வந்து பேங்க் ஜப்தி பண்ணிடுச்சு. இந்த ஃபேஷன் ஷோவை கூட கடன் வாங்கி தான் நடத்துறாங்க. இதுவும் ஊத்திக்கிச்சு அப்படின்னா அவங்க லைஃபே காலி அப்படின்னு 2 பேருமா பேசிக்கிறாங்க. ரோஸ் கிட்ட வந்து, நாங்க உங்களோட பெரிய ஃபேன்ஸ், உங்க ஃபேஷன் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் லூ சொல்றாங்க. இல்ல ஃபேஷன் ஷோ ரொம்ப மொக்கையா இருக்குன்னு நெட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் காட்டுறாங்க. எனக்கு வயசாச்சு, இனிமே ஃபேஷன் ஷோலாம் சரி வராது, காசெல்லாம் கரைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க நினைச்சா இதெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூ சொல்றாங்க. ஆக்ட்ரஸ் டாஃப்னிக்கு வந்து நீங்க வரப்போற ஈவென்ட்ல காஸ்டியூம் டிசைனரா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து ஒரு நெக்லஸை காட்டி இதை போட்டு தான் வந்து நீங்க அந்த ஆக்ட்ரஸ் வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அந்த நெக்லஸை டைமண்ட்ஸாலே இழைச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், பல வருஷமா அந்த நெக்லஸை வந்து ஒரு லாக்கர்லயே பூட்டி வச்சிருக்காங்கன்னு லூ சொல்றாங்க. அப்புறம் எப்படி நம்ம அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்கவும், இந்த ஆக்ட்ரஸ்க்காக அந்த நெக்லஸ் வந்து கண்டிப்பா வெளியில எடுப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த வருஷம் நடக்க போற ஈவென்ட்டோட தீமே வந்து இந்த மாதிரி காஸ்ட்லி ஜுவல்ஸை போட்டுட்டு வரதுதான். அதனால நீங்க இந்த நெக்லஸை வந்து டாஃப்னிக்காக கேட்கணும் அப்படிங்கறத லூ சொல்றாங்க. சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு இவங்க ரோஸ் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து ஒரு நகை கடையில வந்து அமிதா அப்படிங்கிற இந்தியனை காமிக்கிறாங்க. அதுவும் நகை செய்யற கடை. அவங்கள வந்து நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிட்டு, சாதாரணமா ஏற்கனவே கட் பண்ண டைமண்ட்ஸை வச்சு ஒரு 7 ஜுவல்ஸ் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத ஹீரோயின் கேட்கறாங்க. ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் ஆகும் அப்படிங்கறத அமிதா சொல்றாங்க.
ஹீரோயின் சொல்றாங்க இன்னும் கம்மி நேரத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. அவங்களும் சரி நான் பண்றேன் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. இப்போ லூ வந்து ஒரு ஹேக்கரை வச்சு மியூசியம்ல இருக்கிற கேமரா எல்லாத்தையும் நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தன்னோட பேர் வந்து 9 பால் அப்படின்னு அவங்க சொன்னதும் நிஜ பேரை சொல்லு, இங்க எல்லாரும் நிஜ பேர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. லூ வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இவ பெரிய ஹேக்கர், ஆனா யாருக்கும் வந்து உண்மையான பேர்லாம் தெரியாது, நமக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு இவ ஸ்மோக்லாம் வேற பண்றா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அந்த ஹேக்கர் வேற லெவல் போல அந்த வீட்டையே ஹேக் பண்ணி லைட்டிங்லாம் கூட கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ வந்து காஸ்டியூம் டிசைனர் ரோஸை வந்து ஃபேமஸான இன்னொரு ஆக்டர் பெனலோபி அப்படிங்கிறவங்களோட வந்து கேஷுவலா மீட் பண்ண வைக்கிறாங்க. இதை வந்து பத்திரிகையில பார்த்துட்டு டாஃப்னி செமையா பொறாமப்படுறாங்க. இந்த ரோஸ் என்ன பெரிய ஆக்டர்ஸ் கூட காஸ்டியூம் டிசைன்லாம் பண்ணுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்ட கேட்கறாங்க. அவங்க கூட மீட்டிங்னா செட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க வந்து ரோஸை மீட் பண்ணிட்டு வரப்போற ஈவென்ட்க்கு நீங்க தான் என்னோட காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து டெபியும் லூவும் வந்து ஒரு பிக் பாக்கெட்டை அவங்க பிளானுக்கு செலக்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஹீரோனோட வாட்சையே வந்து அடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம பெரிய தில்லாலம் கிடையாச்சு, அதை கண்டுபிடிச்சு கேட்டு வாங்கிடுறாங்க. அடுத்ததா வந்து டாமி அப்படிங்கிற ஒரு லேடியை பார்க்க ஹீரோயின் வராங்க. இந்த டாமி யாருன்னா வந்து டெலிவரிக்கு போற ட்ரக்ல இருந்து நிறைய திங்ஸ் ஆட்டைய போட்டு அதை ரீசேல் பண்ணி காசு பாக்குறவங்க. வீட்டுக்கு கீழே வந்து திருடின எல்லாத்தையும் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. அவங்களையும் தன்னோட பிளானுக்கு வந்து சேர்க்க தான் ஹீரோயின் வந்து இப்ப அங்க வந்திருக்காங்க. இப்போ கூட்டு சேர்த்துக்கிட்ட எல்லாரையும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மியூசியம்ல எப்படி திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போடுறாங்க. விலை மதிக்க முடியாத அந்த நெக்லஸை வந்து டாஃப்னி கழுத்துல இருந்து நம்ம திருட போறோம், நாளையில இருந்து அதுக்கான வேலையெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும், எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. டாமி ஜிர்கோனியம் அப்படிங்கிற கெமிக்கலை வச்சு எப்படி அந்த நெக்லஸ் வந்து டூப்ளிகேட் பண்றது அப்படிங்கறத ஹீரோயினுக்கு செமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க வந்து ரோஸும் அமிதாவும் வந்து அந்த நெக்லஸ் இருக்கிற நகைக்கடைக்கு வந்து நெக்லஸை காட்ட சொல்லி கேட்கறாங்க. அந்த நகையை வந்து வெளியே எடுத்துட்டு வரதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்னன்னா வந்து அந்த நெக்லஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு தனி செக்யூரிட்டி டீமே அப்பாயிண்ட் பண்ணணும், அது மட்டும் இல்ல அது இன்ஷூர் வேற பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நெக்லஸை வெளில எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத சொல்லிடுறாரு. உடனே ரோஸ் அவர்ட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்க கடையோட பெருமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து உங்க கடையோட பேரை கூட கரெக்டா சொல்ல தெரியாது, நீங்க மார்க்கெட்ல இருந்து மறுபடியும் ஃபேமஸ் ஆகணும்னா இந்த நகையை வந்து வரப்போற ஈவென்ட்க்கு நம்ம ஆக்ட்ரஸ் டாஃப்னி போட்டாதான் அது கரெக்டா வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே வந்து ரோஸை வந்து இவங்க அந்த நெக்லஸ் இருக்கிற லாக்கருக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப ரோஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த நெக்லஸை வந்து தான் போட்டிருக்கிற மூக்கண்ணாடியில் இருக்கிற ஸ்கேனர் வழியா அழகா ஸ்கேன் பண்றாங்க. அது வந்து இங்க இருக்கிற சிஸ்டம்ல வந்து அழகா அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. டாமி என்ன பண்றாங்க சொன்ன மாதிரி அந்த நெக்லஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணி பக்காவா செஞ்சு முடிச்சு காட்டுறாங்க. பிக் பாக்கெட் பொண்ணு என்ன பண்றாங்கன்னா மியூசியம் செக்யூரிட்டியோட ஆக்சஸ் கார்டை வந்து சுட்டு அதை வந்து ஹேக்கர்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு முக்கியமான மீட்டிங் நடக்கிற ஒரு ரூம்ல போயிட்டு குப்பை எடுக்கிற சாக்குல ஒரு மைக்கையும் பொருத்திட்டு வந்துடுறாங்க. அங்க எல்லாரும் பேசுறத வந்து ஹீரோயினும் ஹேக்கரும் வந்து தனியா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மியூசியத்தோட எல்லா இடத்துலயும் வந்து கேமரால கவர் பண்ணிருக்காங்க. இங்க தான் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது லூ சொல்றாங்க. பாத்ரூம் மேல இருக்கிற கேமரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிள் தள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கறத ஹீரோயின் வந்து ஹேக்கர்ட்ட கேக்குறாங்க. ஒரு 10-12 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பிளான் பண்ண உனக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமிதா கேட்கவும் 5 வருஷம் 8 மாசம் 12 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயில இருந்த டைம் வந்து ஹீரோயின் சொல்றாங்க. இங்க ஹேக்கர் என்ன பண்றாங்கன்னா மியூசியம்ல வேலை பார்க்குற கேமரா கண்ட்ரோலரோட சிஸ்டமை வந்து அசால்ட்டா ஹேக் பண்ணி அவரோட சிஸ்டம்குள்ள போயிட்டு கேமராவோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வைக்கிறாங்க. டாமி என்ன பண்றாங்கன்னா வோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் மேகசின் நடத்துற அந்த ஈவென்ட்ல வந்து வேலை பார்க்கறதுக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதுல செலக்டும் ஆயிடுறாங்க. அங்க போய் சும்மா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்களும் வந்து ஒரு ஸ்கேனர் கிளாஸை போட்டுட்டு ஈவென்ட்டோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. டாஃப்னி பக்கத்துல வந்து இருக்கிற காலி இடத்துல ஹீரோயின் வந்து கிளாட் அப்படிங்கிறவன் வந்து உட்கார வைக்க முடிவு பண்றாங்க. இவன் தான் வந்து முன்னாடி ஒரு சீன்ல வந்து ஹீரோயின் பியூனை மிரட்டிட்டு வந்திருப்பாங்க. இவனோட பிளாஷ்பேக் அது வந்து இப்ப நம்ம காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து டாமிட்ட சொல்லிட்டு இருக்காங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிளாட வந்து இவங்க பாத்துருக்காங்க. அவனோட பெயிண்டிங்ஸை வந்து அதிக விலைக்கு விற்கிறதுக்கு வந்து ஹீரோயினை வந்து அவன் செமையா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு நாள் வந்து யாரோ பண்ண பெயிண்டிங் வந்து இவங்க பண்ணதா சொல்லி அதுல வந்து காசு பார்க்க ட்ரை பண்றான் அந்த கிளாடு. இவங்க கிட்ட கையெழுத்தெல்லாம் கூட அவன் வாங்கிக்கிறான். என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. ஆனா அங்க போயிட்டு போலீஸ் 2 பேரும் வந்து வகையா மாட்டிக்கிறாங்க. போலீஸ்ட வந்து எனக்கு இவங்க ஃப்ராடுன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டு இவங்களை மாட்டி விட்டுறான். ஹீரோயினுக்கு வந்து அதனாலதான் 5 வருஷம் ஜெயில் தண்டனையே கிடைச்சிருக்கும். லூக் வந்து இவங்க கிளாட இதுல மாட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சது என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் போய் சண்டை போடுறாங்க. நம்ம வேலை வந்து நெக்லஸ் திருடுறது மட்டும் தான், அதை விட்டுட்டு எதுக்கு இவனை பழி வாங்க சுத்திட்டு இருக்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வேற சொல்றாங்க. அவன் என்ன இத்தனை வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கான், என்னால கண்டிப்பா அதை மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து மியூசியம் போக வச்சு அங்க வந்து கேமராங்கள் எவ்வளவு தூரம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேக்கர் செக் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து கேமரா கவர் பண்ணாத இடம் ஒண்ணு வந்து இவங்களுக்கு கிடைக்குது. டாமி என்ன பண்றாங்கன்னா அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு ஈவென்ட்டுக்கு வரவங்க டயட் கண்ட்ரோல் இருக்கிறவங்க அதுக்கேற்ற ஃபுட்ஸ் தான் அவங்க சாப்பிடுவாங்க, நமக்கு கண்டிப்பா ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
எனக்கு அதுக்கான ஒரு ஆள் தெரியுங்கிறதையும் சொல்றாங்க. அந்த நியூட்ரிஷனிஸ்ட் வேற யாரும் இல்ல, நம்ம லூ தான். அடுத்து டாமி வந்து ஈவென்ட்டுக்கு எல்லாரும் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒருத்தருக்கா கூப்பிட்டு பக்காவா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டாஃப்னி சும்மா இல்லாம என்ன பண்றாங்கன்னா, தான் வந்து 50 வருஷமா பூட்டி இருந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து ஈவென்ட்டுக்கு போட போறதா ரொம்ப பெருமையா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க நகைக்கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நெக்லஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பா ஒரு பெட்டியில வச்சு செக்யூரிட்டிங்களோட வந்து ஹீரோயின் போட்டு பார்க்கறதுக்கு அதை கொண்டு போறாங்க. ஹீரோயினும் வந்து அந்த நெக்லஸை போட்டு அழகெல்லாம் பாக்குறாங்க. ரோஸ் என்ன பண்றாங்க, நெக்லஸை வந்து திரும்ப கலட்ட பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நெக்லஸை கலட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் மேக்னெட் வேணும் அப்படின்னு. செக்யூரிட்டி கிட்ட வந்து திரும்ப டாஃப்னிக்கு அந்த நெக்லஸை போட்டு கலட்ட சொல்லி அதை வந்து ரகசியமா அவங்க மொபைல்ல வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை வந்து ஹேக்கர் பார்த்துட்டு அவளோட தங்கச்சிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறா. அப்ப வந்து ஹேக்கரோட உண்மையான பேர் லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருது. இவங்க தங்கச்சி வந்து தன்னால அந்த மேக்னெட்டை செய்ய முடியும் அப்படிங்கறத சொன்னதும் ஹேக்கருக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. போற வழியில வந்து தங்கச்சி கிட்ட அந்த மேக்னெட்டை வாங்கிட்டு அப்படியே எல்லாருமா கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்து பாத்ரூம்ல இருந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப எல்லார்ட்டையும் வந்து இயர்போன்ல கனெக்ட் பண்ணி, யாரும் பதட்டப்படாதீங்க, 3 வாரமா எல்லாரும் இதுக்காக உழைச்சிருக்கோம், தைரியமா பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப ஈவென்ட்க்கு வந்து டாஃப்னி நெக்லஸை போட்டு அப்படியே ஸ்டைலா வராங்க. வரும்போதே வந்து ஒருத்தன் அவங்கள நிறுத்தி நெக்லஸை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல அப்படியே ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தலைவியும் வந்து இப்ப செமையா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ள போனதும் வந்து டாஃப்னி பின்னாடி இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. நிறைய நகைகளை வந்து அங்க ஷோக்கு வச்சிருக்காங்க. அங்க வந்து டாஃப்னியும் கிளாடும் வந்து அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ஹீரோயினும் அங்க வந்து அவங்க லோட் பண்ணிக்கிட்டே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. டாஃப்னி வந்து சாப்பிட உட்கார்ந்ததும் சர்வர் கெட்டப்ல வந்து நம்ம பிக் பாக்கெட் லேடி அங்க நின்று அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து லூ நியூட்ரிஷன் கெட்டப்ல கிச்சன்ல நின்னுட்டு இருக்காங்க. டாஃப்னிக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடுல எதையோ கலந்து கொடுத்துறாங்க. அதை டாஃப்னியும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பிக் பாக்கெட் லேடி என்ன பண்றாங்கன்னா, வேகமா வந்து ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமுக்கும் அடியில பூந்து பூந்து கதவையெல்லாம் உள்பக்கமா தாப்பால் போட்டுட்டு இருக்காங்க. டாஃப்னி வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ பண்ணுது. சமாளிச்சு பேச ட்ரை பண்றாங்க, ஆனா பேச முடியல. வார்த்தையெல்லாம் பயங்கரமா கொலர ஆரம்பிக்குது. செம்ம வேகமா எந்திரிச்சு அப்படியே ஓடுறாங்க. நேரா பாத்ரூமுக்கு வராங்க. பாத்ரூம் வெளியில வந்து கேமரால மூஞ்சி தெரியுற மாதிரி நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. டாஃப்னி வந்து உள்ள போன எல்லா பாத்ரூமையும் திறக்க ட்ரை பண்றாங்க, ஆனா எல்லாமே மூடி இருக்கு. ஒரு பாத்ரூம் மட்டும் தான் ஓபன்ல இருக்கு. அப்படியே போயிட்டு வாமிட் பண்றாங்க. வெளியில செக்யூரிட்டிங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு உள்ள போலாம் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது லேடிஸ் பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் வந்து கேமரால தெரியுற மாதிரி அப்படியே ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. பிக் பாக்கெட் லேடி என்ன பண்றாங்கன்னா, டாஃப்னிக்கு உதவி பண்ற சாக்குல நைஸா அப்படியே நெக்லஸை கட்டிடுறாங்க. டாமி என்ன செய்யறாங்க, சர்வர் ஒருத்தனை வந்து எச்எப்ளேட்ஸை கொண்டு போய் கிச்சன்ல கொடுக்க சொல்லி அனுப்புறாங்க. அவன் பாத்ரூம் வழியா போகும்போது ஹீரோயின் வந்து அவன் அப்படியே கேமரால கவர் ஆகாத பக்கமா போக வச்சிடறாங்க. கரெக்டா பிக் பாக்கெட் லேடியும் பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து நெக்லஸ் அவன் வச்சிருக்கிற எச்எப்ளேட்ல அப்படியே போட்டுறாங்க. இது மட்டும் கேமரால கவர் ஆகல. சர்வர் நேரா பாத்திரம் கழுவுற இடத்துக்கு வரான். அங்க வந்து நம்ம அமிதா அந்த தட்டுங்களை வாங்கி தான் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்லஸ் அப்படியே நைஸா எடுத்து பாக்கெட்ல போட்டு அப்படியே பாத்ரூம்குள்ள போய் உட்காந்து டைமண்ட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க டாஃப்னி வந்து வெறுங்கலத்தோட அப்படியே வெளியில வரத பார்த்துட்டு செக்யூரிட்டிங்க வந்து பாத்ரூம்குள்ள ஓடுறாங்க. அமிதா வந்து டைமண்ட் எல்லாத்தையும் வந்து நெக்லஸ் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டாஃப்னி வந்து தனக்கு அந்த நெக்லஸ் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே வந்து எக்ஸிட்டை சீல் பண்ணி எல்லாரையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிங்க வந்து அங்க இருந்து போறாங்க. ஈவென்ட்டுக்கு வந்த எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல அப்படியே அசம்பிள் பண்றாங்க. கிச்சன்லயும் வந்து எல்லாரும் சர்ச் பண்ணி அனுப்புறாங்க. அமிதா மட்டும் உள்ள உட்காந்து டைமண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் வந்து நகையை எல்லாரும் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. கிச்சன்ல அமிதா வந்து இருக்கிற பாத்ரூம்ல வந்து செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து அப்படியே பாக்குறான். இப்ப டாமி என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற டூப்ளிகேட் நெக்லஸ் வந்து எடுத்து தண்ணியில முக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதை கொண்டு போய் டாஃப்னிட்டையும் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி அதை வாங்கிட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் கிச்சன்ல இருந்த அந்த ஆள் வந்து அப்படியே திரும்பி போயிடுறான். அமிதா தப்பிச்சிடுறாங்க. நெக்லஸ் வந்து கிடைச்சதுனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப உள்ள அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க எல்லா செலிபிரிட்டிஸையும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜென்ஸ் பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற பிக் பாக்கெட் லேடி வந்து வெளியில அப்படியே கேஷுவலா வந்து கூட்டத்துல மிங்கிள் ஆயிடுறாங்க. அமிதா என்ன பண்றாங்கன்னா, எல்லா டைமண்ட்ஸ் வந்து பிரிச்சு புது நகைகளா மாத்தி அதை வந்து இந்த பிக் பாக்கெட் கிட்ட வந்து கொடுத்து அப்படியே கொடுக்க சொல்லி அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் டாமிட்ட ஒரு நகையை கொடுத்துட்டு அப்படியே வேகமா போறாங்க. அடுத்து வந்து ஹீரோயின்ட்டையும் ஒன்னு கொடுத்துட்டு போறாங்க. ரோஸ் கிட்டையும் ஒன்னு தந்துடுறாங்க. ஹேக்கர்ட்டையும் கொடுத்துறாங்க. கிளாட் கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கேஷுவலா பண்ணிக்கிறாங்க. திரும்பும் போது அவர் மேல மோதிட்டு அப்படியே பேசாம போயிடுறாங்க. கிளாடுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க போறத அப்படியே சந்தேகமா பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். இப்போ ஹேக்கர் கையில வந்து டைமண்ட் பிரேஸ்லெட் போட்டுட்டு அப்படியே வெளில வரத காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா அமிதா வந்து டைமண்ட் தோடு போட்டு அப்படியே நடந்து வராங்க. பிக் பாக்கெட் என்ன பண்றாங்கன்னா, பிரேஸ்லெட் ஒன்ன போட்டு அப்படியே இறங்கி வராங்க. டாமியும் வந்து டைமண்ட்லோட தோடு போட்டிருக்காங்க. அவங்களும் வராங்க. ரோஸையும் காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்களும் டைமண்ட்ல தோடு போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே கெத்தா நகை எதுவும் போடாம நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து செக்யூரிட்டி ஆபீசர் வந்து நெக்லஸை கொண்டு வந்து ஓனர்ட்ட செக் பண்ண கொடுக்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு அது போலி அப்படின்னு தெரிஞ்சது ஓனர் செம ஷாக் ஆயிடுறாரு. இன்சூரன்ஸ் பண்ணதுனால வந்து இன்சூரன்ஸ் ஆபீசர் வந்து உண்மையாவே அந்த நகை திருடு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வராரு. ஓனர்ட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. செக்யூரிட்டிஸ் கிட்ட வந்து ஏன் நீங்க பாத்ரூம் குள்ள போகல அப்படிங்கறத கேட்டதும் அது லேடிஸ் பாத்ரூம் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. நெக்லஸ் அடிச்சவங்க வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த ஆபீசர் சொல்றாரு. இப்போ வந்து மியூசியம் சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஏன் அந்த ஒரு இடம் மட்டும் கவர் ஆகல அப்படிங்கறத கேக்குறாரு. அது பாத்ரூம், அதனாலதான் ஃபுல்லா கவர் ஆகல அப்படிங்கறத வந்து இவர் சொல்றாரு. அந்த சர்வரை காட்டி இவன் மட்டும் தான் அந்த சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணாத இடத்தை கிராஸ் பண்ணி வந்திருக்கான். நீங்க கேமரா செட் பண்ண விதத்தால வந்து பாத்ரூம் டோர் சுத்தமா கேப்சர் ஆகல அப்படிங்கறத வந்து இந்த ஆபீசர் வந்து சொன்னதும் உலக
உலகத்திலே எங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் தான் பெஸ்ட், அதுக்காக பாத்ரூம்ல எல்லாம் வந்து கவர் பண்றது என்னால ஒத்துக்க முடியாது, அது எந்த ரூல்ஸும் கிடையாது அப்படிங்கறது இவர் சொல்றாரு. அந்த சர்வரையும் வந்து விசாரிக்கிறாரு. இப்போ வந்து டாஃப்னி விசாரிக்கிறாரு. அவங்க வந்து நடந்ததை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இவர்கிட்ட. கிளாடோட போட்டோவை காட்டி இவரோட தனியா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவங்க 2 பேரும் வந்து தனியா ஒரு இடத்துல கிஸ் பண்ணிட்டு இருந்ததை வந்து இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோனோட போட்டோவை காட்டி இவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கும் தெரியாது அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இவ தான் டெபி ஓஷன், ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன பெரிய கிரிமினல். இவ அன்னைக்கு நைட் சம்பவ இடத்துல இருந்திருக்கா அப்படிங்கறது இவர் சொல்லும்போது ஒருவேளை இவ தான் திருடி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டாஃப்னி சொல்றாங்க. இல்லவே இல்ல, இவ ஒருத்தி தான் வந்து கேமரால எல்லா இடத்துலயும் கவர் ஆயிருக்கா, ஆனா திருடினாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல அப்படிங்கறத சொல்லிடுறாரு. பெரிய திருட்டு வேலையை பார்த்துட்டு எல்லாரும் ஜாலியா வீட்டுல ஒன்னா இருக்காங்க. இப்பதான் வந்து படத்துல பெரிய ட்விஸ்ட். நீங்க எல்லாரும் மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஃப்னி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நாங்க தான் அவளை வர சொன்னோம் அப்படின்னு லூ சொன்னதும் மறுபடியும் ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத டாஃப்னி கண்டுபிடிச்சிட்டா. ரோஸ் போன்ல எடுத்த வீடியோ வந்து அவ பாத்துட்டா. அது மட்டும் இல்ல, ஹோட்டல் ரூம்ல வந்து ரோஸ் பண்ண ஓவர் ஆக்டிங்க கூட வந்து அவ கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. டாஃப்னி அன்னைக்கு தான் வாமிட்டே பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தான் யாரோட ஃபேஸையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஹீரோயின் அன்னைக்கு நான் நல்லா தெளிவாவே பார்த்தேன், ஆனா இன்சூரன்ஸ் ஆள் கிட்ட வந்து நான் பார்க்கலன்னு போய் சொல்லிட்டேன் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்போ நம்ம டாஃப்னிக்கும் ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கறத ஹீரோயின் சொல்றாங்க. உங்க எல்லாரும் இன்சூரன்ஸ் ஃப்ராட்ல இருந்து நான் தான் காப்பாத்தி இருக்கேன் அப்படின்னு டாஃப்னி சொல்லவும் எல்லாரும் வந்துட்டு ஆளாளுக்கு நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யாரும் மாட்ட மாட்டோம் அப்படின்னு ஹீரோயின் தெளிவா சொல்றாங்க. அப்போ உன்னை முன்னாடி ஜெயிலுக்கு அனுப்புனானே அவன் தான் மாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு டாமி கேட்டதும் ஹீரோயின் வந்து கிளாட் பாக்கெட்ல வந்து எதையோ போட்டதை காமிக்கிறாங்க. மியூசியம்ல பண்ணாங்கல்ல அதெல்லாம் சரி, நீங்க ஏன் எங்களை வந்து அப்பவே காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டாமி டாஃப்னிட்ட கேக்குறாங்க. எனக்கு அவ்வளவா லேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, நான் தனியா இருக்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமேன்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா புழுகுறாங்க. எப்படி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா டாமி அவங்களை கலாச்சிடுறாங்க. இப்ப சில வயசான தியேட்டர் ஆர்டிஸ்டோட போட்டோ பயோடேட்டா எல்லாத்தையும் வந்து ஹீரோயினும் டாமியும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வயசான லேடிஸ் வந்து ஒவ்வொருத்தரா டைமண்ட் நகை வந்து அவங்களோடதுன்னு போய் சொல்லி வேற வேற அடகு கடையில வந்து வைக்கிறத நமக்கு அப்படியே காட்டுறாங்க. இங்க வந்து கிளாடோட வீட்டுக்கு வந்து இந்த ஆபீசர் வந்துடுறாரு. தான் திருடல அப்படிங்கறத கிளாட் எவ்வளவோ சொல்லி அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா ஹீரோயினை பாக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வராரு. அங்க வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீங்க அந்த நகையை எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நெக்லஸோட ஒரு சின்ன பீஸ் மட்டும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாடோட போட்டோ அவட்ட காட்டுறாங்க. இங்க வந்து கிளாடோட வீட்டுல வந்து டாஃப்னி என்ன பண்றாங்க, அவரை ஏமாத்தி கட்டில்ல வந்து அவர் கையை கட்டி வச்சுட்டு ஹீரோயின் அவர் பாக்கெட்ல போட்ட டைமண்டை வந்து எடுத்து அதை வந்து போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போட்டோ வந்து டெபி என்ன பண்றாங்க, இன்சூரன்ஸ் ஆபீசர் காமிச்சு வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து கிளாட் வீட்டுக்கு போலீஸ் வந்து நிக்குது. போலீஸ் வந்து இவரை கூட்டு போயிட்டு உங்க கம்பெனில வந்து 4 வயசானவங்க நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த 4 லேடிஸையும் நம்ம ஹீரோயினையும் வந்து ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங்ல வந்து சேர்த்து காட்டுறாங்க. இப்பதான் கிளாடுக்கு என்ன புரியுது, ஹீரோயின் வந்து இவரை செமையா சிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது. இங்க வந்து 8 பேரும் சேர்ந்து பிளான் சக்சஸ் சொல்லிட்டு ஜாலியா சரக்கு அடிக்கிறாங்க. அப்ப டாஃப்னி என்ன கேக்குறாங்க, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ஒரு நெக்லஸை வித்து அதை 8 பேரும் ஷேர் பண்ணா அமௌண்ட் தேராது போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் இங்க இன்னொரு ட்விஸ்ட். லூ என்ன சொல்றாங்க, எங்களை என்ன அவ்வளவு ஈஸியா நீ நினைச்சிட்டியா, ஒரு நெக்லஸ்க்காகவா இவ்வளவும் பண்ணோம் நீ நினைக்கிற, உன் கழுத்துல இந்த நெக்லஸ் காணாம போனதுனால எல்லாரும் வந்து டைவர்ட் ஆயிட்டாங்க, அதை தேட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஈவென்ட்டுக்கு வந்த எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணிட்டாங்க. அப்ப உள்ள ஷோக்கு வச்சிருந்த நகை பக்கத்துல யாருமே இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. எதுக்கு கேவலமா ஒரு நெக்லஸ் மட்டும் திருடிட்டு எல்லாத்தையும் மொத்தமா தூக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி டெபி என்ன பண்றாங்க, திருடின மத்த நகைகளையும் வந்து எல்லாருக்கும் காட்டுறாங்க. நெக்லஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா நகைகளும் சேர்த்து தான் வந்து நான் டூப்ளிகேட் தயார் பண்ண சொன்னேன் அப்படிங்கறதையும் சொல்லி செம ஷாக் கொடுக்குறாங்க. அந்த நகைகளை வந்து எப்படி ஆட்டைய போட்டோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. லூ வந்து தனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு அங்க இருக்கிற கேமரால வந்து போன்ல எடுத்த போட்டோவை வச்சு மறைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆள் வந்து நாசுக்கா உள்ள போயிட்டு ஒவ்வொரு நகையா எடுத்து அதை ஒரு கவர்ல போட்டு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மையில வந்து மாட்டி கேர்ஃபுல்லா லூக் அனுப்புறான். இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மொத்த நகைகளும் அங்க அப்படியே திருடிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஹீரோயின் வந்து இங்க செக்யூரிட்டி ஆளுங்க வந்து அங்க போகாம தடுத்து தசை திருப்பிட்டு இருக்காங்க. டூப்ளிகேட் நகைகளையும் வந்து அங்க கரெக்டா அவங்க செட் பண்ணிடுறாங்க. செக்யூரிட்டி வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. திரும்ப வந்து இங்க நமக்கு அந்த நகையெல்லாம் அப்படியே காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் வந்து இப்ப பேசுறதை விட அதிகமாவே ஷேர் கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. இப்ப வந்த காசை வச்சு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். அமிதா வந்து புது லைஃப் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம். ரோஸ் வந்து என்ன பண்றாங்க, சொந்தமா வந்து ஒரு பொட்டிக் ஷாப்பே ஓபன் பண்ணிட்டாங்க. டாமி என்ன பண்றாங்கன்னா, அமேசான் மாதிரி ஒரு பெரிய டெலிவரி சென்டரே வந்து திறந்து வச்சுட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேக்கர் லெஸ்லி என்ன பண்றாங்கன்னா, இன்டோர் கேமோட ஒரு பார் வேற ஓபன் பண்ணி அப்படியே செமையா இருக்காங்க. பிக் பாக்கெட் வந்து தன்னோட சொந்த வீட்டுல வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுறாங்க. ஆக்ட்ரஸ் டாஃப்னி வந்து பார்த்தா இப்ப பெரிய டைரக்டர் ஆயிட்டாங்க, டைரக்ஷன் எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. லூ வந்து காஸ்ட்லியான ஒரு பைக்ல வந்து அப்படியே ரோட் ட்ரிப் எல்லாம் போறாங்க. ஆனா நம்ம தலைவி வந்து என்ன பண்றாங்க, டெபி வந்து தனியா உட்காந்துட்டு ஒரு பெஞ்ச்ல அப்படியே அமைதியா சரக்கு ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. அதோட அந்த படம் அப்படியே முடியுது.
கதை கேட்க ஆசையா இருக்கா? இட்ஸ் ஷோ டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்ச படங்களோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.